என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான். என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான். என் கண்கள் தேடிடும் காதல் நீதான், என் ஜீவன் பருகிடும் தாகம் நீதான். கண்களை மூடிவிட்டு ஒளிந்தவளும் நீதான், ஒளிந்தவளை அருகில் வந்து அழைத்ததும் நீதான். எப்போதும் நான் போறதானே, இப்ப என்ன உங்களுக்கு? எப்போதும் நீ போகலாமா, யார் இல்லன்னு சொன்னா? ஆனா நீ உன் பர்த்டேக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி போக தெரியும். நீ என்ன புது பழக்கத்துல இவ்வளவு நாளைக்கு முன்னாடி போயிட்டு இருக்க? அதுவாக்கா, பாட்டி தாத்தாவை பார்க்கணும் போலயே இருக்குக்கா. காலேஜ் வச்சுட்டு நீ இப்ப போறியா? நீ போற சுஜியை கூட்டிட்டு போக வேண்டியதானே? அக்கா, அவளையும் கூட்டிட்டு போவேன்னா உனக்கே தெரியும் அவளுக்கு அங்கெல்லாம் ரொம்ப சேராதுன்னு சொல்லிட்டு. நீயா இருந்தா கூட பரவாயில்ல, உனக்கும் வேற இப்ப ஆபீஸ்ல வேலை இருக்குல்லக்கா. சரி இரு, நான் வேணா ஆபீஸ் லீவ் போட்டுட்டு வரேன். அக்கா, எதுக்கு ஆபீஸ் லீவ் போட்டுட்டுலாம் வர? அதான் நீங்க பர்த்டே அன்னைக்கு வந்துருவீங்களா, அப்புறம் என்னக்கா? இன்னும் 1 மாசம் இருக்குடி, 1 மாசம் லீவ் போட்டுட்டு போறியா நீ? ஏப்ரல் 30 வரை நீ எவ்வளவு நாள் இருக்குடி? எனக்கு புரியல, நீ எதுக்கு இப்பவே போயே ஆகணும்னு துடிக்கிற? ஆமா கார்த்திகா, நீ வந்ததுல இருந்து சரியே இல்ல. ஜோ கிட்ட கேட்டேன், அவளுக்கு உனக்கு தலைவலின்னு சொன்னா, அதுக்கப்புறம் சரியாயிடுச்சுன்னு சொன்னா. நீ கல்யாணத்துக்கு போயிட்டு வந்ததுல இருந்து இப்படியே தான் இருக்கே, என்னதான் ஆச்சு கார்த்திகா? அது ஒண்ணும் இல்லக்கா, அங்க போனோம் நீ எனக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வந்துருச்சு. தாத்தா பாட்டி எல்லாம் பார்க்கணும் போல இருக்கு, அதனாலதான். எனக்கு தெரியல, நீ ஏதோ ஒரு மாதிரியா தான் இருக்கே, அதை சொல்ல மாட்டேங்க. அக்கா, என்ன நம்ப மாட்டியா? ஒரு மாதிரியா இருந்தா நான் இது பண்ண மாட்டேன். நான் அம்மாவெல்லாம் கன்வின்ஸ் பண்ணிட்டேன், உங்களை தான் என்னால கன்வின்ஸ் பண்ண முடியல. நீ பர்த்டேக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி தானடி போவேன், இப்ப இவ்வளவு சீக்கிரம் போற, எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா எங்களுக்கு? நான் எப்படி தனியா காலேஜ் போவேன்? லூஸ், அங்கதான் அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, அப்புறம் என்னடி? அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் நீ இருப்பியா? சரி இப்ப போற, வந்துருவேல? ஏன் நான் வராம எங்கடி போறேன்? வந்துருவேன். எப்ப வருவ? ஒரு 5 டேஸ் இருந்துட்டு வந்துருவேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அதனாலதான். 5 நாள். அப்ப பர்த்டேக்கு ரிட்டன் நம்ம இங்க இருந்து போவோமா? பர்த்டேக்கு இங்க இருந்து எல்லாரும் சேர்ந்து போயிடுவோம், சரிதானக்கா? சரிடி, ஓகே. சரிக்கா, நான் போயிட்டு வந்துடுறேன். போய் கிளம்புறேன். நைட்டு தானே பஸ், உனக்கே தெரியும்ல. நைட்டு போற, தனியா போய்க்கு வேல. அக்கா, நான் போனதே இல்லையா, அம்மா அப்பாவெல்லாம் கூட சமாளிச்சுட்டேன், உங்களை தாங்க என்னால சமாளிக்க முடியல. நீங்க 2 பேரும் கேள்வி கேட்டே என்ன கொண்டுருவீங்க போல. அவங்களெல்லாம் சமாளிச்சுட்டு அவங்க போயிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. நீ பேசுறதுலாம் ஒரு மாதிரி இருக்கு, நடந்துக்கிறது ஒரு மாதிரி தான் இருக்கு. என்னதான் பண்றியோ போ. ஆனா ஒரு வாரத்துல வந்துரு, சரியா? சரிக்கா, ஒரு வாரத்துல வந்துருவேன், போதுமா? காலேஜ்ல அவ்வளவு நாள் லீவ் போட மாட்டேன், வந்துருவேன். நான் போய் கிளம்பிட்டு வரேன். சரி போ. அங்க இங்கேயே உட்காந்துட்டு இருக்கோம், அம்மா அப்பா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வா. சரிக்கா, அவங்க கிட்ட சொன்னாங்க, நீங்க தான் கேட்கலையா, அதனாலதான் என்னையே கேட்க சொன்னாங்க. சரிடி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா, சரியா? சரிக்கா, நான் போய் கிளம்பிட்டு சீக்கிரம் கிளம்புறேன்னா பஸ் விட்டுருவேன். சரி, பார்த்து பத்திரமா அங்க போயிட்டு எனக்கு கால் பண்ணு. அங்க போய் கொஞ்ச நாள் நிம்மதியா இருந்துட்டு வா, சரியா? சரிக்கா. சரி, நான் போயிட்டு வரேன். அப்பா தான் என்ன கொண்டு போய் விடுறாராம். சரிடி, அப்பா இப்பதான் சொல்லிட்டு போனார், பைக் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறா, அவரை வர சொல்லுன்னு சொல்லிட்டு போனார். சரிக்கா, நான் போயிட்டு பத்திரமா வந்துருவேன், சரியா? சரியாடி, போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு சீக்கிரமா வந்துடுறீ. சரிடி, சீக்கிரமா வந்துருவேன். அப்புறம் உனக்கு ஏதாவது கஷ்டம்னா என்கிட்ட சொல்லு, நான் இருக்கேன், சரியா? உனக்கு நானும் இவ்வளவு இருக்கோண்டி, ஓகேவா? எதுவா இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லலாம், ஓகேவா? சரிக்கா, எப்போ ஊருக்கு போகும்போது இதே டைலாக் தான் சொல்லி அனுப்பிச்சுடுறேன். உனக்கே தெரியாது எனக்கு ஒரு மாதிரி மனசு இருந்தா நான் அங்கதான் போவேன்னு. அப்போ உனக்கு ஏதாவது கஷ்டம் இருக்குதானே சொல்லிட்டு போவேன், இப்ப சொல்லாம கூட போற. அக்கா, ஒரு மாதிரியா இருந்துச்சு, அதை விட கஷ்டம்லாம் இல்ல. பாட்டி தாத்தாவை பார்க்கணும் போலயே இருந்துச்சுக்கா, அதனாலதான். சின்ன வயசுல இருந்து பாட்டி தாத்தா கூட இருந்தோம்ல, எனக்கு எப்போது இருந்தாலும் நான் போயிட்டு தானே வருவேன். நீங்க என்ன இந்த வாட்டி ரொம்ப கேள்வி கேக்குறீங்க? அதுவா, இந்த வாட்டி நீ நடந்துக்கிறதே சரியில்லை, அதனாலதான் நான் கேள்வி கேக்குறேன். எனக்கு என்னமோ மனசுக்குள்ள உனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கும்னு எனக்கு தோணுது, எனக்கு ஒண்ணுமே புரியலடி. அக்கா, நான்லாம் ஒரு மாதிரியாலாம் இல்ல, நான் ஓகே தான். உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா, என்னாலே ஏதாவது பிரச்சனையா உனக்கு? என்கிட்டலாம் எந்த பிரச்சனையாவது தேடி வருமா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லக்கா, நான் நல்லா தான் இருக்கேன், நான் ஹாப்பியா தான் இருக்கேன். நீங்க என்ன நினைச்சு ஃபீல் பண்ணாதக்கா. நீ ஏன்க்கா இப்படி இருக்க? எப்போதுமே சுஜி வர மாட்டாங்க, சேராது. நீ ஆபீஸ் இருக்கனால தானே வரல, அப்புறம் ஏன்க்கா புதுசா தனியா போறது இல்லையே? எப்போதும் போறதுதானே? இல்ல, நீ எப்போதும் போவ, காலேஜ் லீவ் போட்டுட்டு போற, அதுதானக்கா? பர்த்டேக்கு முன்னாடி பார்க்கணும்னு தோணுச்சு, அதனால தான் போறேன். இல்ல, எப்போதும் நீ ஒரு மாதிரி சந்தோஷமாவே போவியா, இந்த டைம் ரொம்ப வருத்தமா போற, அதுதான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அக்கா, வருத்தமெல்லாம் போல, நைட்டு தூங்காம போறல, அதனால தான். விடு, இது நைட்டு தூங்கலையா, அதனாலதான்க்கா. சரிடி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. நீயும் இவ்வளவு எனக்கு ரொம்ப முக்கியம்டி, உனக்கே தெரியும் 2 பேரும்னா எனக்கு அவ்வளோ உயிரன்ட்டு. சரிக்கா, அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன நினைச்சு ஃபீல் பண்ணாத, வரப்போற புருஷனை நினைச்சு ஃபீல் பண்ணு. அடிச்சிட வேண்டிய உன்கிட்ட சொல்லி அனுப்பிச்சுட்டா உனக்கு கொழுப்புதான். ஆஹா, இப்ப நான் கிளம்பின உடனே போன் எடுத்து காதுல வச்சுப்பேன், பேசிட்டு இருப்பேன். உன்னை பத்தி தெரியாதா எனக்கு? நீ எல்லாம் என்ன போய் மிஸ் பண்ணுவியா? அவர் எங்கேயாவது போனா நீ மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல 5 நாளைக்கு இவ லைப்ரரியில ஃப்ரீயா போவா, ஃப்ரீயா பேசுவா. நான் தொல்லையா இருக்கணும்னு அவசியம் இல்லை இவளுக்கு, ஒரே ஜாலி தான் அவளுக்கு. அடி வாங்க போறடி நீ. அப்புறம் என்ன, நான் லைப்ரரிக்கு வந்துருவணும் நீ பயந்து பயந்து லெட்டர்
வாங்குறது, அத வந்து வீட்டுக்கு வந்து பயந்து பயந்து படிக்கிறது, இதெல்லாம் தேவையில்ல. இப்போ நான் காலேஜ்ல நடந்தது அக்கா கிட்ட வந்து போட்டு தர தேவையில்ல. இதெல்லாம் ஒரு ஜாலி தானே உனக்கு. நான் போறதுல 2 பேரும் சந்தோஷப்படுவீங்க, சோகமாலாம் இல்ல. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு ஃபோன் கால், எந்திரிச்சிட்டியாமா, சாப்பிட்டியாமா, கிளம்பிட்டி ஆபீஸ், நான் வேணா கூட்டிட்டு போய் விட்டுட்டுமா. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஹலோ ஹலோ, பக்கத்து ரூம் தான் நீ. எனக்கு நீ பேசுறது நல்லாவே என் காதுல விழுகும். இதுல நீ ஸ்பீக்கர் வேற போட்டு பேசுவ, பெரிய இது மாதிரி. எல்லாம் ஒரு நம்பிக்கை தான், யாரும் கேட்க மாட்டாங்க. நீ கேட்டுட்டு இருப்பேன்னு தெரிஞ்சா ஸ்பீக்கர்லயே போட்டிருக்க மாட்டேன். நான் கேக்குறேன்னு சொல்லாத. நாங்க ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கும் போது நீ பேசுறது என் காதுல விழுகும். எப்போதுமே நீ பேசுறது என் காதுல விழுகும், சரியாக்கா? மத்தபடி நாளாலாம் நின்னு ஒட்டு கேட்க மாட்டேன். சரிடி, விட்டு தொலைடி. உன்கிட்ட வந்தா நீ என்கிட்ட வந்துருவியே. மாமாவை உன்னை பத்திரமா பாத்துக்க சொல்லு. நான் சொல்லிட்டு போனேன்னு சொல்லி, சரியா? மாமா உன்னை அழுக வச்சா என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். போறது 5 நாளடி. இதுல உன் மாமா ஏதாவது சொல்லவா போறாரு? போ பேசாம. என்னமோக்கா, சரி நான் வரேன். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அப்பா கிட்ட சொல்லிட்டு போகும்போது ஏதாவது சாப்பிடறதுக்கு வாங்கிட்டு போய்க்கோ. அப்பா கிட்ட அதையும் நான் சொல்லிட்டேன். ஏக்கா, எனக்காக எல்லாத்தையும் சொல்லிட்டா, அப்புறம் நான் அப்பா கிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்லை என்னக்கா? ஆமா, போகும்போது சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு போ, சாப்பிட்டுக்கோ, சரியா? அங்க போயிட்டு பாட்டி தாத்தா கிட்ட சொல்லி கால் பண்ண. எனக்கு பாட்டி தாத்தா கிட்ட நான் பேசணும், புரிஞ்சுச்சா? சரிக்கா. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு. சரி, நான் போறதுலாம் இருக்கட்டும், நீங்க போய் சாப்பிட்டு தூங்குங்க. ஓகே, பை பை பை, போயிட்டு வா. ஆமாமா, உனக்கு இருக்க தொல்லை முடிஞ்சிச்சுல, நீ போயிட்டு வான்னு சொல்லுவேன். ஓடி ஏறி கால ஸ்லிப்பர் தான் போட்டிருக்கேன், எடுத்து அடிச்சிருவேன். சரி, வரேன். அப்புறம் அங்க போயிட்டு எனக்கு கால் பண்ணு. சரி சரிக்கா. உனக்கு கால் பண்ணனாலும் மாமா கிட்ட கால் பண்ணி சொல்லிடுறேன். என்னக்கா? ஏண்டி லூசே, நான் உன் அக்கா, நீ எனக்கு தான் கால் பண்ணி சொல்லணும். அக்கா வரப்போற மாமா கிட்டே சொல்லி வைக்கணும்லக்கா. நான் சொல்லிடுறேன், சரியா? அது இல்லாம காலையில வரைக்கும் நீ போன் அடிக்காத. ஏன்? இப்பவே ஒரு போன் அடிச்சுட்டு தான் இருக்காரு. அவர் போன் அடிக்கிறான்னா எடுக்காத, சரியா? ஏண்டி? உன்னை அவரே பிரிச்சு வைக்கலான்னு பிளான் போட்டேன். எங்க 2 பேத்தையும் உன்னால பிரிச்சு வச்சிட முடியும். அது முடியாதுங்கறனால தானே இவ்வளவு திமிரா நீ பேசுற. அவர் பாவுண்டி, நீ போ. அவர் இப்பவே 10-15 கால் பண்ணிட்டாருடி. அப்ப நான் ஊருக்கு போறது உனக்கு பெருசா தெரியல. அவரு கால் பண்ணிட்டாருன்னு உனக்கு வருத்தமா இருக்கு கால் அட்டென்ட் பண்ணலன்னு. இல்லடி, நீ கிளம்பிட்டு இருக்க, அந்த டைம்ல போன் எதுக்கு பேசிட்டு உன்கிட்ட பேச முடியாதுன்னு சொல்றதா போன் கால் அட்டென்ட் பண்ணல. ஓஹோ, நீ குத்தி காட்டுற, என்னாலதான் போன் பேச முடியலன்னு. கரெக்டா? அது வேற ஒண்ணும் இல்ல, அவளுக்கு கொஞ்சம் திமிர் ஏறி போயிடுச்சுக்கா. வாய் இருக்கே வாய், அதை போட்டு தச்சிருக்கா. என்னக்கா சொல்ற? ஆமாண்டி, எப்படி கிண்டல் பண்றா பத்தியா? என்ன பின்ன காலையில எந்திரிச்ச உடனே ஒரு காலு, நைட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஒரு காலு. என்னடி நீயும் அவ கூட சேர்ந்துட்ட? அவ கூட சேரலக்கா. உண்மையை சொன்னது தப்பா? தப்பில்லடி, தப்பில்ல. அது இல்லடி, 10-15 கால் பண்ணிட்டாரு, நான் எடுக்கல. ஒரு காலையே எடுத்துருவேன், எடுக்கலன்னு சொல்லிதான் ரிப்பீட் கால் பண்ணாரு. மத்தபடி எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஐயோ அக்கா, கால் அட்டென்ட் பண்ண அப்புறம் உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு அவர் நினைச்சுக்க போறாரு. அப்புறம் மாமா பாவம் ஒரு ரூம்ல உட்காந்து கதறி கதறி அழுகுவாரு. அது தேவையில்ல. நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் அழுக விட்டுட்டு என்னால கிளம்ப முடியுமா? அவருக்கு கால் பண்ணி பேசியிருக்கா. ஏற்கனவே 10-15 கால் வேற பண்ணிட்டாரு. அப்புறம் எல்லாம் என்னாலன்னு சொல்லிட கூடாதுல்ல அவரு. அதெல்லாம் அவரு சொல்ல மாட்டாரு. அவரு சொல்றாரோ இல்லையோ, என் அக்கா சொல்லிட்டானா. இப்ப கூட நீ உன்கிட்ட பேச முடியாது, அதனால தாண்டி நான் கால் அட்டென்ட் பண்ணேன்னு வேற சொல்லிட்டேன். இது அப்படியே போய் அவர்கிட்ட சொல்லிட்டேனா அவர் என்ன எப்படி நினைப்பாரு? ரொம்ப நல்ல பிள்ளைன்னு நினைப்பாரு. அதுவும் கூட இருக்க வரைக்கும் அவர் அப்படி நினைக்க மாட்டாரு, அது எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை விட்டு விலகி இருந்தா நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் உன் மாமா கிட்ட உன்னால கெட்டவளா காட்டுறேன்னு நினைக்கிறேன். நீ நினைக்கிறது என்ன, அதுதான் உண்மை. அடிச்சு போட வேண்டிய ஊருக்கு போறியன்னு பாக்குறேன். அப்ப நீ மட்டும் சொன்னது நல்லா இருந்துச்சா? போ, நீ உன் மாமா கிட்ட பேசி போ. மாமா கிட்ட சொல்லிரு, ஒரு 5 நாளைக்கு அவ இருக்க மாட்டா, தொந்தரவே இல்லைன்னு சொல்லிரு, சரியா? அவர் ஏண்டி உன்னை தொந்தரவுன்னு நினைக்க போறாரு? இல்ல, நீ போன் பேசிட்டு இருக்கும் போது இடையில வந்து நான் பேசுவேனா, அப்ப அவர் நினைச்சிருப்பார்ல நான் தொந்தரவா இருக்கேன்னு. அதான் சொல்லி வச்சிரு. இதுக்கு மேல அது இருக்காதுப்பா. அடி சமத்தியே வாங்க போறப்போ அப்பா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பாரு. சரி அம்மா, இன்னும் 2 அப்போ வராரம்மா. அம்மாக்கா 2 பேரும் என்ன விட்டுட்டு வர போறாங்க, இதுல என்ன இருக்கு? சரிம்மா தாயே, கிளம்பு, பஸ் மிஸ் ஆயிர போகுது. சரிடி வரேன். சரிக்கா வரேன். சரிடி, போயிட்டு பத்திரமா வா. சரிக்கா. ஒரு ஆல மர விழுதா பல உறவு ஒன்னா வாழும், வாக்கு நெஞ்சம் பாசத்துல ஊஞ்சலாடுது. ஒரு கண்ணு கலங்கினாலும் பல கைகள் துடைக்க வருமே, இப்படி ஒரு கூட்டுக்குள்ளத்தான் வாழ ஏகுதே. சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே, சொத்து சொகம் ஏதும் வேண்டாமையா. அழகாய் பூ பூத்திட வேண்டிய வேர்கள் நீர் ஈர்த்திடுமே, இன்னொரு சின்னும் அது கிடைத்தாலும் கூட, இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திட நான் வரம் கேட்டு. எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் காணோம். மார்னிங்கே சொல்லிட்டோம், இன்னும் ஆளை காணோம்.
வருவாரா இல்ல நம்ம பஸ் ஏறி போயிடலாமா? அப்ப நம்ம கொடுக்கணும்னு நினைச்சது கொடுத்துட்டு போகணும்னு தானே நினைச்சோம். சரி வெயிட் பண்ணுவோம் கொஞ்ச நேரத்துக்கு. பஸ் இன்னும் வரல, அப்புறம் என்ன? அப்பா வேற அமுச்சு வச்சுட்டோம். அப்பா வேற இதுக்கு முன்னாடி வந்த பஸ்ல ஏத்தி விட்டு தான் போனாரு. நம்ம வேற இறங்கிட்டோம். உங்க டைமுக்கு போகலன்னா வேற கத்துவாரே. சரி போயிரும். கத்த மாட்டாரு, பயப்படுவாரு, அவ்வளவுதான். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம் வராரா இல்லையான்னு. ஹாய், இங்க எதுக்கு கூப்பிட்டீங்க? அது ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட ஒண்ணு கொடுக்கணும், அதுக்காக தான். என்கிட்டயா? ஆமா உங்ககிட்ட தான். ஆமா, இந்நேரத்துக்கு நீங்க எதுக்கு இங்க நைட் டைம்ல வந்திருக்கீங்க? யாருமே கூப்பிட்டுட்டு வரலையா? இல்ல அப்பா பிக்கப் பண்ண வந்துருவாரு. இங்க என்ன பண்றீங்க இந்நேரத்துல? அந்த காலையிலேயே சொல்லியிருந்தேனே உங்களை இங்க வர சொல்லி. இது எல்லாமே இங்கதான் என் ஃப்ரெண்ட் இருக்கா, அவளை பார்த்துட்டு அப்படியே போலான்னு தான் வந்தேன். ஓ அப்படியா? அதுக்கு நைட் டைம்ல இங்கயா? ஏதாவது கெஃபே போலாமா? இல்ல கெஃபேலாம் வேண்டாம், இப்ப நான் கிளம்பிடணும், அப்பா வந்துருவாரு. உங்ககிட்ட கொஞ்சம் சில விஷயம்லாம் பேசணும், அதுக்காக தான் கூப்பிட்டேன். அதான் அப்பவே பேசி முடிச்சிட்டீங்களே. அப்பவே பேசி முடிச்சுட்டு தான், இல்லன்னு நான் சொல்லல. பட் எனக்கு கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு. பேசுறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல தப்பெல்லாம் இல்ல. ஓகே, உங்களை ஒரு ஃப்ரெண்டா நினைச்சுதான் நான் கூப்பிட்டேன். ஃப்ரெண்டா இருந்து பேசலாம் தானே, இல்ல அதுவும் பேசக்கூடாதா? அதுல ஒண்ணும் தப்பு இல்ல, நீங்க பேசலாம். சரி ஓகேங்க, எதுவும் இல்ல. உங்ககிட்ட ஒண்ணு கொடுக்கணும், முதல்ல அதை கொடுத்துட்டதுக்கு அப்புறம் பேசுறேன். அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி எதுக்கு நான் தேவையில்லாம பேசிட்டு உங்ககிட்ட கொடுத்துட்றேன். நீங்க தாலியை கழட்ட போறீங்களா? இல்ல அப்படியெல்லாம் நீங்க நினைக்க வேணாம், அதெல்லாம் எதுவும் செய்ய போறது கிடையாது. ஒரு நிமிஷம். சிலர் எதுக்கு வாழ்க்கையில வருவாங்கன்னு தெரியாது. மேபி அவங்க வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். இந்தாங்க முதல்ல இதை வாங்கிக்கோங்க. இது எதுக்கு ரெண்டுன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு புரியலையா? ஒரு பையன் ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கும் போது கொடையை பிடிச்சிட்டு இருக்கா, மழை பெய்யுது. அதுலயும் ஒரு காரணம் இருக்கு. இன்னொன்னு, 2 பேரும் லவ்வர்ஸ், அவங்களும் கொடையை பிடிச்சிட்டு நடந்து போறாங்க. அதுலயும் ஒரு காரணம் இருக்கு. ரெண்டுத்துலயும் இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அன்பு மட்டும்தான். எதுக்காக நம்ம வாழ்க்கையில வந்தாங்க, எதுக்காக விட்டுட்டு போறாங்க, இது எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா திடீர்னு நம்ம வாழ்க்கைக்குள்ள வருவாங்க ஒருத்தவங்க. திடீர்னு வந்துட்டு கடைசி வரைக்கும் அவங்க கூட இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. திடீர்னு வாழ்க்கையில வந்துட்டு திடீர்னு கூட அவங்க போகலாம். மேபி அந்த மாதிரி நம்ம லைஃப் ஆச்சான்னா எனக்கு தெரியல. எனக்கு இது கொடுக்கணும்னு தோணுச்சு. இதை பார்த்த உடனே வாங்கி உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. எதுக்கு என்னன்னா எனக்கு தெரியல. ஏதோ பார்த்த உடனே இது உங்களுக்கானதுன்னு தோணுச்சு. அதை கொடுத்துட்டு போகணும்னு தான் நான் வந்தேன். இதுக்கு மேல நம்ம சந்திப்போமோ சந்திக்காம போவோமோ, சந்திச்சாலும் சந்திக்கலனாலும் எப்போதுமே என் கழுத்துல தாலி கட்டினவரு நீங்க மட்டும்தான். இதுக்கு மேலே இந்த கழுத்துல வேற யாரும் தாலி கட்ட மாட்டாங்க. ஆனா நீங்க இதை கடைபிடிக்கணும்னு தான் எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா இது ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். ஆக்சிடென்ட் ஆனதுதான். நம்ம மாத்தணும், இந்த வாழ்க்கைக்குள்ள போகணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு அவங்க பிடிச்ச லைஃப் வாழலாம். நீங்க எங்கேயாச்சும் போறீங்களா? இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்ல ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க, அதான் கேக்குறேன். நான் எங்கேயும் போறது கிடையாதுங்க. மேபி இது சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு, அவ்வளவுதான் நான் சொன்னேன். சிலர் வாழ்க்கையில எதுக்கு வருவாங்கன்னே தெரியாது. அவங்களால சந்தோஷமும் வரலாம், சோகமும் வரலாம். ஆனா அவங்க கிடைச்சதுக்கு ஒரு காரணம் ஒண்ணு இருக்கும். எங்கேயும் போறது இல்லைன்னு சொல்லி எவ்வளவு சீரியஸா பேசுறீங்க? உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. இந்த பிரச்சனையால எங்கேயாவது போறீங்களா? இத நான் ஒரு பிரச்சனையாவே எடுத்துக்கலாம். முதல்ல இந்த பிரச்சனை என் மைண்ட்குள்ள இப்ப இல்லவே இல்ல. அப்புறம் இந்த கிஃப்ட் இதெல்லாம் எதுக்கு? எதுக்குன்னு என்னால சொல்ல முடியல. ஆனா இந்த பிரச்சனைனால நான் ஃபீல் பண்றேன். இப்படிலாம் நீங்க நினைச்சீங்கன்னா ரொம்ப தப்பு. என்ன பொறுத்த வரைக்கும் என் லைஃப நான் சந்தோஷமா வாழணும். அடுத்தவங்க அதை சொல்லுவாங்க, இதை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தாலாம் என்னால வாழ முடியாது. எனக்கு அந்த லைஃப் வேண்டாம். என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். என்னோட லைஃப் எனக்கானதான் நான் வாழணும். என்ன இடையில ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அவ்வளவுதான். அதுவுமே ஆக்சிடென்ட் மட்டும்தான். உங்களுக்கும் எனக்கும் ஊர் அறையெல்லாம் கல்யாணம் ஆகல. மேபி அப்படி நடந்திருந்தா வேணா நம்ம 2 பேரும் லைஃப் சேர்ந்து வாழ்றதுல ஒரு நியாயம் இருக்கு. அதெல்லாம் எதுவுமே இல்ல. நான் உங்களை காப்பாத்த வந்த இடத்துல அப்படி நடந்துருச்சு, அவ்வளவுதான். ஏன்னா அவ அவ்வளோ நல்லவளா கிடையாது. இப்படி ஒரு நல்லவருக்கு அவ கிடைக்க கூடாதுன்னு நினைச்சேன், அவ்வளவுதான். எப்படி நல்லவன் நீங்க முதல்ல கண்டுபிடிச்சீங்க? நான் கண்டுபிடிக்கிறனோ இல்லையோ, நீங்க மேமோட தம்பின்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களை காலேஜ்லயே பார்த்திருக்கேன். எந்த பொண்ணையும் நிமிந்து பார்க்க மாட்டீங்க. அங்கேயே இந்த பொண்ணு எவ்வளவு பிரச்சனை பண்ணான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அவ உங்களுக்கு கிடைச்சிடக்கூடாது, நீங்க அவளுக்கு கிடைச்சிடக்கூடாதுன்னு தான் நான் பண்ணேன். ஒரு உண்மை நமக்கு தெரியும். அவங்க கெட்டது பண்ண போறாங்க இன்னொருத்தவங்களுக்கு, ஒரு நல்லவங்களுக்கு கெட்டது பண்ண போறாங்கன்னா நமக்கு தெரியும். அது எனக்கு தெரிஞ்சு நான் சும்மா போறது நல்லாவா இருக்கும்? அது சுத்தமா நல்லா இருக்காது. எனக்கு உண்மை தெரிஞ்சு ஒரு நல்லவருக்கு கெட்டது நடக்க போகுதுன்னு தோணுச்சு, அதனால நான் அங்க வந்தேன். நான் காப்பாத்தணும்னு நினைச்சேன். அவ்வளவு மாதிரி நான் கேவலமான பொண்ணுலாம் கிடையாது. பிரச்சனையை பார்த்து பார்க்காம போறது, அந்த பிரச்சனையை நம்மளே உருவாக்குறது, இதெல்லாம் எனக்கு எதுவுமே பிடிக்கல. அவ உங்களை லவ் பண்ண, நானே சொல்றேன், அவ உங்களை உண்மையா தான் லவ் பண்ணா. உண்மையா லவ் பண்ணி இருக்காவ. நான் ஒரே ஒரு தப்பு தான் பண்ணிட்டா. உங்களை அங்க கேவலப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவன் நினைச்சது ரொம்ப தப்பு. அதுலயும் உங்க லவ் பண்ணா, பட் உங்க சொத்துக்கும் தான் அவ ஆசைப்பட்டா. உங்களோட லைஃப், உங்க சொத்து, உங்க அக்கா கூட இருந்து பிரிக்கணும், இந்த மாதிரி நிறைய பேசினாவ. எனக்கு என்னமோ நீங்களும் அக்காவும் மாமாவும் சேர்ந்து இருந்தாதான் நல்லா இருக்குமோன்னு தோணுச்சு. மாமான்னு சொல்லிட்டு நினைக்கிற, தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க சைட்ல இருந்து நான் சொன்னேன், அவ்வளவுதான். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. 3 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு தோணுச்சு. ஓகே, இவரை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் அங்க வந்தேன்.
அந்த இடத்துல ஏதோ எனக்கு தோணுதை நான் செஞ்சேன், அவ்வளவுதான். எனக்கு இது கரெக்டா இருக்குமா, எப்படி ஃபேஸ் பண்றது, இதெல்லாம் நான் எதுவுமே யோசிக்கல. அங்க ஓகேன்னு தோணுச்சு, இதுதான் செய்யணும்னு தோணுச்சு, நான் செஞ்சேன். இப்போ சொல்றேன், என் மனசுல என்ன படுதோ அதை நான் செஞ்சிருவேன். அதுக்காக தான் உங்களை நான் இங்க கூப்பிட்டேன். இதை இவ்வளவும் உங்ககிட்ட சொல்றதுக்கு காரணம் அது ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். அதை நினைச்சு நான் ஃபீல் பண்ணுவேன், நீங்க ஃபீல் பண்ண வேணாம். நான் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கேன். என்னால உங்களுக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது, உங்களால எனக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது. இந்த காரணத்துக்காக தான் இங்க வந்து உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, பேசினேன். இதுக்காக என்னோட முடிவை நான் கரெக்டா எடுத்திருக்கேன், அதுதான் நான் செய்ய போறேன். அதுக்கும் இந்த கிஃப்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. இது எதுக்கு என்கிட்ட கொடுத்தீங்க? அதுவும் இப்படிப்பட்ட கிஃப்ட் எதுக்கு? யாருக்கு யார் மேல அன்பு வரும்லாம் தெரியாதுங்க. அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு அன்பு கொடுக்கணும்னா நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம், அதை ஸ்டாப் பண்ண முடியாது. அது அவங்க கொடுத்தாதான் அன்பு கொடுக்கணும்லாம் இல்ல. யாரு எவ்வளவு தூரத்துக்கு வருவாங்க, கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனா அவங்களோட மெமரிஸ் அவங்க கூட இருந்தா அவங்க கடைசி வரைக்கும் இருக்காங்கன்னு தானே அர்த்தம். சோ எனக்கு என்னோட மெமரிஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. சும்மா இந்த வாழ்க்கையில நானும் பாதியா இருந்தேன்னு எனக்கு தோணுச்சு, உங்ககிட்ட கொடுக்கணும்னு தோணுச்சு. இனிமே நான் இருந்தாலும் இல்லைனாலும் ஏதாவது ஒரு இடத்துல இது நீங்க இதை எடுத்து பார்க்கும் போது என்னோட ஞாபகம் வரும்ல. உங்க லைஃப்ல ஒரு பார்ட்டா நானும் இருந்துட்டு போறேனே, ஒரு ஓரமா கடைசி வரைக்கும் கூட இருப்பேனா எனக்கு தெரியாது. நானும் இல்ல, எல்லாரும் கூட இருப்பாங்களான்லாம் தெரியாது. சோ என்னோட மெமரிஸாவது அங்க இருக்கணும்னு தோணுச்சு, சோ கொடுத்தேன். அன்பு யாருக்கு மேல வேணாலும் வரலாம். அந்த அன்பை அளவில்லாம கொடுக்கறதா அன்புன்னு சொல்லுவாங்க. சோ இந்த மெமரிஸ் உங்களுக்கானது. உங்களோட லைஃப்ல நானும் ஒரு பார்ட்டா இருந்திருக்கேன், அவ்வளவுதான். இதை கொடுத்தது உங்களுக்கு கரெக்டா இருக்குமான்னு எனக்கு தெரியல, தப்பா கூட தோணலாம். ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. யாருக்கு எந்த சைட்ல இருந்து வேணாலும் அன்பு கிடைக்கலாம். ஆனா நீங்க எல்லாத்துக்கும் உண்மையான அன்பு தான் கொடுக்கணும். அவங்க பொய்யா கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஆனா நம்மனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் உண்மையான அன்பு கொடுப்போம். சப்போஸ் உங்க கண்ணு முன்னாடி அது உண்மை தெரிஞ்சு வேற ஏதாவது தப்பு நடக்க போகுதுன்னு தோணுச்சுன்னா அந்த இடத்துல நீங்க போய் நிக்கணும். தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ அந்த இடத்துல போய் நிக்கலாம். நம்ம சப்போர்ட் பண்ணா குறைஞ்சிட மாட்டோமே. மேபி எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அவங்க வாழ்க்கை நம்மனால கூட ஒரு வழியா சந்தோஷமா மாறலாம்ல. அதுக்காக எங்க எந்த தப்பு நடந்தாலும் நீங்க போய் நிக்கணும். இதை கட்டாயப்படுத்தி சொல்றேன்னு சொல்லாதீங்க. மேபி எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், அதை அவங்க கிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். என்னோட மெமரிஸா இதை பத்திரமா பாத்துக்கோங்க. இன்னைக்குமே கை தவறி கூட இது கீழே விழுந்துடக்கூடாது. இது உடஞ்சிச்சுன்னா என்னோட மனசே உடஞ்ச மாதிரி. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பத்திரமா பாத்துக்கோங்க. காதல் மட்டும் தோணிருச்சுன்னா வேற எதுவுமே காதலை கேட்காதான். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருங்க, நானும் ஹாப்பியா இருக்கேன். என்னோட மெமரிஸ் எப்போதும் உங்க கூட இருக்கும். இதயம் கேட்கும் காதலுக்கு வேறு எதையும் கேட்டிட தெரியாது. அன்பை கேட்கும் காதலுக்கு சந்தேகம் தாங்கிட முடியாது. வீடும் பள்ளம் இல்லாமல் ஒரு பாதை இங்கு கிடையாது. பிரிவும் துயரம் இல்லாமல் ஒரு காதலின் ஆழம் புரியாது.